ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் பால், 300 கிராம் சர்க்கரை, 300 கிராம் அரிசி மாவு, 1 கப் துருவிய தேங்காய், 2 ஏலக்காயை நல்லா நுணுக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு கலந்துக்கோங்க. சுடு தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச அரிசி மாவை சின்ன சின்னதா உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பாலோட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. பால் கொதிச்சதுக்கு அப்புறம் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. உருண்டை பண்ணி வச்ச மாவை பால்ல போடுங்க. பாலை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. மாவு வெந்துச்சுன்னா உருண்டைகளா மிதக்கும். நுணுக்கி வச்ச ஏலக்காயை போட்டுக்கோங்க. துருவுன தேங்காயை போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை நிறுத்திக்கோங்க. சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் our channel.